வேதத்தை எடுத்துக்கொள்ளும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையா இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தத்தமாய் சபைக்கு தந்து இந்த ஆண்டு 1ஆம் தேதி முதல் கர்த்தர் பேசி வருகிறார். அந்த தண்டு எந்த தண்டு? அமலேக்கியன. ஆண்டவரே நான் தொடரணும், ஆண்டவரே நீ பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்றதுக்கு உள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரி. அமலேக்கியர் கொள்ளையடித்து சுட்டெரிக்கிறாங்க. அதாவது குடும்பத்தினர் உயிரோடு பிடிச்சிட்டு போறாங்க, மீதி எல்லாத்தையும் அக்கினியினால சுட்டெரிக்கிறாங்க. இந்த அமலேக்கின் பிடியில் இருக்கிற குடும்பம் காக்கப்படணும், மீட்கப்படணும், தப்பு வைக்கப்படணும். இதற்காக தேவ சமூகத்திலே தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், அதை பின்தொடர். நல்ல கவனமா கேளுங்க, யார் இந்த அமலேக்கியன்? யாத்திராகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அப்ப அமலேக்கின் ஆவியை குறித்து இங்க தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை திடீர்னு வந்த பிரச்சனை கிடையாது. இது ஏற்கனவே, அதாவது கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு எதிராக எழும்பின பிரச்சனை நமக்கு நன்றாய் தெரியும். கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு எதிராய் முதலாவது யார் எழும்பினான் தெரியுமா? லூசிபர், பிசாசானவன். அப்பொழுது அவன் தள்ளப்பட்டான். இப்பொழுது அவன் யாருக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறான் தெரியுமா? தலைமுறைக்கு விரோதமாய். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அப்ப அமலேக்கியனுடைய டார்கெட் யார் அப்படின்னா, யார் கர்த்தருடைய சந்ததியோ அவர்கள் தான். இயேசு கிறிஸ்து தம்மை சுற்றி இருந்த சீஷர்கள், தம்மோடு நிலைத்திருந்த சீஷர்களை பார்த்து இப்படி சொன்னார். யோவான் 15:18, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். இதை அறிந்திருக்கணும். அப்போ என் தேவனுக்கு எந்த வல்லமை எதிரானதோ அதே வல்லமை எனக்கும் எதிரானது. காரணம், நான் அவருடைய சந்ததி. நான் கர்த்தருடைய சந்ததி என்று நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மை அழைத்து ஒரு ஸ்தானத்துக்காக அல்ல, ஒரு ஸ்தானத்துக்காக அழைத்தா மாற்றுவார். இப்போ சவுலை அழைத்தது இஸ்ரவேலின் ராஜாவாக. ஆண்டவர் பிடிக்கல, மாத்திட்டார். அவனை தள்ளிட்டு இன்னொருத்தனை ராஜாவா வச்சிட்டார். ஆனா நம்மை தேவன் அழைத்தது ஒரு ஸ்தானத்தை அலங்கரிப்பதற்கல்ல, பிள்ளையாக. இதை மாற்ற முடியாது. ஆமென். என்னதான் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு இடையில ஃபைட் வரும்போது, நீ எனக்கு பிள்ளை, என்ன நீ அப்பானே கூப்பிடாத, ஓகே நான் டேடின்னு கூப்பிடுறேன். என்னதான் சொன்னாலும் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு, சே என் பிள்ளை எதை பண்ணிட்டேனே, இது மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஏன் சில நேரத்தில் நான் என் பாட்டுக்கு ஒதுங்கி போறேன், பிரச்சனை என்ன துரத்தி வருது. அவன் யுத்தம், அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தலைமுறை தோறும். இஸ்ரவேலரே, நீங்க யுத்தம் பண்ணி ஜெயிச்சீங்க, அமலிக்கும் பிரச்சனை இப்போ உங்களோட முடியுது, ஆனா அடுத்த தலைமுறைக்கும் தொடரும்.
நம்ம சீசன்ல நம்ம காலத்துல செயல்படுகிற இந்த அமலேக்கியனை நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம மேற்கொள்ள தவறினால் நம்முடைய தலைமுறையினர் பாதிக்கப்படும். இந்த வார்த்தை ஆமென் உண்மையாகவே ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி சொல்றேன். என்னுடைய ஆசை, என்னுடைய ஜெபம்லாம் இந்த கர்த்தருடைய வருகை தாமதித்து கர்த்தர் ஜீவன் சுகம் பலன் தந்த அந்த வருஷ கடைசியில் ஒவ்வொருத்தரையா பார்த்து கேட்கும்போது இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறிட்டுன்னு சொல்லணும். என் வாழ்க்கையில் இந்த காரியம் எனக்கு தடுக்கப்பட்டிருந்தது, நஷ்டப்பட்டிருந்தது, பறிக்கப்பட்டிருந்தது, இந்த டிசம்பருக்குள்ள கர்த்தர் அதை திருப்பி கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் என்று ஒவ்வொருவரும் சொல்லணும். ஆமென், ஆமென். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போ அமலேக்கியன் தேவனுக்கு விரோதமானவன் இப்பொழுது எனக்கு விரோதமாய் செயல்படுகிறான். அதனாலதான் இது தாவீது எதிர்பார்க்கவில்லை. தாவீது எதுல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார்னா, சவுல் வருவான், சவுல் வருவான், சவுல் வருவான், எப்போ வருவான், எப்போ அட்டாக் பண்ணுவான், எப்படி அட்டாக் பண்ணுவான், ஒண்ணுமே தெரியாது. பார்த்துட்டு இருக்கும்போது அமலேக்கியன் வந்து எல்லாத்தையும் சுட்டரித்து குடும்பத்தினரை பிடித்து கொண்டு போய்விட்டான். இப்பொழுது தாவீது பலன் கொண்டு தான் ஆகணும், அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி விட முடியாது, அப்படி விடக்கூடாது. காரணம் ஆமென், அவருடைய சந்ததி, அவர் ஜெயித்தார், அவருடைய தலைமுறையை ஜெயிக்கணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது நல்ல சத்தமா சொல்லணும். ஒரு விஷயம் கூட, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஆமென், ஆமென். இந்த அனல்லே இருப்போம். அதாவது இந்த புது பேஸ்ட் இருக்குல்ல, புது பேஸ்ட் வந்து அந்த மூடியை ஓபன் பண்ணோடனே வெளியே சாடிடும். அது இருக்குங்களா? ஆனா அந்த பேஸ்டுடைய அர்த்தம் இருக்கு தெரியுமா? எத்தனை வீட்டில் வந்து பார்த்தா அது நம்ம 8 மணிக்கு பிரஷ் பண்ணோம்னா 7 மணிக்கே இருக்கும் உள்ள. கொஞ்சம் அப்படி இருக்கக்கூடாது சபை. புரியறதுக்கு எனக்கு வேற எக்ஸாம்பிள் வாயில. அவரை சொன்ன உடனே சாடிடணும் துதி, நல்ல கைகளை தட்டி. எனக்கு ஆண்டவரை சொன்னா சாடிரும். ஆமென். இது நாங்க 12:30க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லுவீங்கல்ல, அப்போ உங்களை 10 மணில இருந்தே கொஞ்ச நேரம் ராபர்ட் வச்சு பிதுக்கணும், அடுத்து டேவிட்ட கொண்டு வரணும், கடைசியில ஆமென் ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, ஆமென், வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. ஆமென். எனக்குள்ளே ராமம் ரோத்தனலரே வற்றாது ஒரு நாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த அமலேக்கியனை அட்டாக் பண்ணணும். அமலேக்கியனை அட்டாக் பண்ணணும்னா தேவ பிள்ளைங்க பலப்படணும். அதனாலதான் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலை குறித்து அவனுடைய செயலின் அவனுடைய ஆரம்ப நாட்கள் ரொம்ப ஆசீர்வாதமாய் மகிமையாய் இருந்தது. அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் 1 சாமுவேல் 14வது அதிகாரம் அதனுடைய 48வது வசனம். அவன் பலத்து அமலேக்கியரை முறியடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும். அவன் பலத்து அமலேக்கியரை முறிய அடித்து. அப்ப அமலேக்கியரை முறிய அடிக்கணும்னா என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் பலனா சொல்லுங்க, அந்த புது பேஸ்டா சொல்லுங்க, பலப்படணும். ஆமென் ஹல்லேலூயா. அவன் பலத்து. அப்ப நாம் பலப்படலைன்னா அமலேக்கியனை முறிய அடிக்க முடியாது. ஏன்னா அவன் யாருக்கு விரோதமாவே வந்தவன்? சிங்காசனத்துக்கு விரோதமாக. அங்க இனி அவனுக்கு போக முடியாது, தள்ளிட்டார். இப்ப அவன் எங்க போலான்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த கோபத்தை யார்கிட்ட தீக்கலாம்? அதாவது ஏதோ ஒரு கொசு வந்து கடிச்சிட்டு போகும், அந்த கடுப்பை அடுத்து வர கொசுட்ட காட்டுவோம் தெரியுமா? இல்லையா?
கடிச்சது. ஆனா அதுக்கப்புறம் இந்த கொசு வரட்டும், அங்கே நீ போக முடியாது. சிங்காசனத்துக்கு ஒரே மிதி ஓடு வந்துட்டான். இப்ப அவனுக்கு தாங்க முடியல. பார்த்தா இங்க ஒரு கூட்டத்தை கர்த்தர் சொல்ற, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. அவ்வளவுதான், அவனுக்கு தாங்க முடியல. இப்ப யுத்தம். ஆண்டவர் சொல்றார், நீ யெகோவா நிசின்னு பாடுற மோசே, ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, தலைமுறை தலைமுறையா இந்த யுத்தம் நடக்கும். நாம இப்பொழுது எத்தனாவது தலைமுறையில் இருக்கிறோம்னு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், நாம் அவருடைய சந்ததி. அப்போ அமலேக்கன் ஃபைட் வந்து இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா பலப்படணும். அவன் பலத்து. ஆமா, இந்த செய்தி இன்னைக்கு முடியாது. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரமும் தொடரும். இன்னைக்கு நம்ம பிரதானமாய் பார்க்க வேண்டிய, இந்த செய்தியை பிரதானமாய் பார்க்க வேண்டிய காரியங்கள்: ஒன்று, அமலேக்கியர்கள் எப்பொழுது வருவார்கள்; இரண்டாவது, யாரை மேற்கொள்வார்கள்; மூன்றாவது, அமலேக்கியரை யாரால் மேற்கொள்ள முடியும். இதுல முதல் ரெண்டு காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அமலேக்கியர் எப்பொழுது வருவார்கள்? நல்ல கவனமாக கேளுங்க. கொஞ்சம் வேகமாய் சொல்ல வேண்டியது மட்டும் கொஞ்சம் அழுத்தி சொல்லி செபிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிக்கணும். சுதந்திரிக்க விரும்புகிறவர்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். விசேஷமாய் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க கண்டிப்பாக கவனிக்கணும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 17:8. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். எகிப்திலிருந்து எப்படி புறப்பட்டார்கள் நமக்கு தெரியும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களை கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் அவருடைய உடன்படிக்கைக்கு உட்படுத்தி நடத்துகிறார். அதோடு கூட நின்று விடாமல் மேகத்துக்கு கீழே வைத்து அவர்களை இப்பொழுது ரெவிதீமிலே கொண்டு வருகிறார். ரெவிதீம் என்ற வார்த்தையின் அர்த்தம் ரெஸ்டிங் பிளேஸ், ரெஸ்ட் எடுக்கிற இடம், கொஞ்சம் இளைப்பாறுகிற இடம். ஆமே, நல்ல வேலை முடிச்சுட்டு வர்றவங்க, டயர்டா இருக்கிறவங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற, இளைப்பாறுகிற இடம். ஆமேன். இவர்கள் அப்படிப்பட்ட இளைப்பாறுதலுக்குள்ள இடத்துல வந்து கொஞ்சம் இளைப்பாறலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று இருக்கும்போதுதான் யார் வருகிறார் என்றால் அமலேக்கியன் வருகிறான். இந்த சாத்தானுக்கு தேவ பிள்ளைங்க நிம்மதியா இருக்கிறதே பிடிக்காது. ஆமென். இந்த சாத்தான், அந்த அமலேக்கியனுக்கு பிடிக்காது. கொஞ்சம் நிம்மதியா இருக்க கூடாது, பிடிக்காது. ஆமென். நீ சுத்து, அவன் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். நீ எகிப்துல கத்து, எகிப்துக்குள்ள அமலேக்கியன் வரவே இல்லையே. ஏன்னா ஆல்ரெடி இவன் கத்திட்டு இருக்கிறான், இவன் துடிச்சிட்டு இருக்கிறான். ஒரு தேவ பிள்ளைய வேதனைப்படுத்தி ரசிக்கிறவன் அமலேக்கியன். அந்த தேவ பிள்ளை கொஞ்சம் அமைதியா வீட்டுல மனைவி, புருஷன், பிள்ளைங்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா அவனுக்கு பிடிக்காது. எப்படி இங்க குழப்பத்தை கொண்டு வரலாம்? கொஞ்சம் சிரிச்சு பேசுறா பிடிக்காது. யாராவது சந்தோஷமா சிரிச்சு பேசுறது நமக்கு பிடிக்கலன்னா நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வேற. ஆமென். 7 ஆமென் வருது. பேஸ்ட் ஆமென். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ரெவிதீம்ல மக்கள் வந்து உட்கார்றாங்க. எவ்வளவு அடிபட்டு வந்தவங்க, எவ்வளவு பாடுபட்டு வந்தவங்க. ரெவிதீம்ல இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. உபாகமம் 25வது அதிகாரம் 17-18 வசனங்களில் இதை குறித்து மோசேயை கொண்டு மீண்டும் நினைவுபடுத்துகிறார். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து. அப்போ அமலேக்கு டார்கெட் யார் மேல இருக்கிறது தெரியுமா? எகிப்திலிருந்து புறப்பட்டவன் மேல. எகிப்திலிருந்து இவன் எப்படி மீட்கப்படலாம், இவன் எப்படி பாவத்திலிருந்து வெளியே வரலாம், இவன் எப்படி அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரலாம், எகிப்திலிருந்து புறப்பட்டவன் மேலதான் அமலேக்கினுடைய மொத்த நோக்கமும் இருக்கிறது. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் கொரிந்துக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் இப்படி எழுதி வைக்கிறார்: தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அவ்வளவுதான், நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, இனி நான் தலைகீழ டைவ் அடிச்சாலும் பரலோகத்துக்கு தான். நோ, careful.
அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தின் அடையாளங்களை சீஷர்களோடு பேசும்போது அதிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பின் 3 அனுபவங்கள் உண்டு. அதை தான் ஏசாயாவை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்தார். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்புதல் என்பது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், ரட்சிக்கப்பட்ட அனுபவம். அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறது ரட்சிக்கப்படுகிற அனுபவம். கடைசியில் உண்டான மீட்பு, நித்திய மீட்பு, அதுதான் ரட்சிக்கப்பட போகிற அனுபவம். நான் 1990 ரட்சிக்கப்பட்ட, 85 ரட்சிக்கப்பட்ட, 2000 ரட்சிக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட அனுபவம். இப்பொழுது ரட்சிக்கப்படுகிற அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்கிற அனுபவம். அதுதான் கண்மலையின் மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிற அது ரட்சிக்கப்படுகிற அனுபவம். காரணம் நம்மை ரட்சிக்கவில்லை, நம்மை ரட்சித்தவரிடத்தில் நிலைத்திருக்கிறது. நான் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை ஏன் உறுதிப்படுத்தணும்? நின்னதும் ரட்சிப்பு தானே. கிறிஸ்துவண்டை வந்தது எனக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அப்பொழுது ஏன் அங்கே உறுதிப்படுத்தணும்? ஏனென்றால் நம்மை நெருக்குகிற பாவங்களும் பாரங்களும் உண்டு. நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓட விடாதபடி நம்மை தள்ளுகிற பாவங்களும் உண்டு, பாரங்களும் உண்டு. எனவே தான் நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே இயேசுவை நோக்கி, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவோம். இதிலே நாம நிலைத்திருந்தால் ரட்சிக்கப்படுவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த அமலேக்கியன் எதிர்த்து வந்து என்ன செய்தானாம்? உபாகமம் 25:18 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இளைத்து விடாய்த்து இருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. நீ விடாய்த்து இருக்கும் போது, நீ கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும் போது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் போது, கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் இருக்கும் போது, இந்த அமலேக்கியன் வந்து யாரை வெட்டினானா? பலவீனரை வெட்டினானா? நல்ல கவனமா கேட்கணும். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது எப்படி புறப்பட்டார்கள்? பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட்டார்கள். அப்படி புறப்பட்ட கூட்டத்திலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்று 105வது சங்கீதம் 37வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 105:37. அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். இந்த வார்த்தை கவனிங்க. அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அமலேக்கியன் வந்து யார் அடிக்கிறான்? அப்போ எகிப்திலிருந்து புறப்படும் போது மோசேக்கு என்ன பலமோ அதே பலம் தான் 6 லட்சம் புருஷர்களுக்கும். யோசுவாவுக்கு என்ன பலமோ, காலேபுக்கு என்ன பலமோ, ஆரோனுக்கு என்ன பலமோ, மிரியாமுக்கு என்ன பலமோ அதே பலம் தான். மீட்கப்படும் போது அவன் புது சிருஷ்டியாகிறான். பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அவன் முந்தின நீ அப்படி செஞ்சவன் தானே, அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவன் எடுபடாது. ஏனென்றால் நாம் மீட்கப்படும் போது 2 பேதுரு 1வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. 2 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். இவைகள் இல்லாதவன் எவனோ, இவைகள் என்று மேலே அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து. அப்ப ரட்சிப்புகள் வரும்போது கர்த்தர் அவனை எப்படி சுத்திகரிக்கிறாரா? முன் செய்த பாவங்களற சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்து அவனை புது சிருஷ்டியா வெளியே விடுறார். பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீக்கு தேவன் விடுதலை கொடுக்கும் போது என்ன சொல்லுகிறார்? நானும் உன்னை குற்றவாளியை தீர்க்கவில்லை, புது சிருஷ்டியாக்குறார். அடுத்து சொல்றார், இனி பாவம் செய்யாத. உனக்கு நான் பாராட்டின கிருபை என்ன தெரியுமா? உன்னுடைய அக்கிரமத்தை நான் இப்பொழுது எண்ணவில்லை, உன்னுடைய மீறுதலை நான் மன்னித்து விட்டேன், உன்னை நான் சுத்திகரித்து விட்டேன், உன்னை பாவமர கழுவி விட்டேன். இப்பொழுது நீ புது சிருஷ்டி. நீ பழையதை சொல்லி யாரும் உன் மேல கல்லை எறிய முடியாது. எல்லாரும் கல்ல கீழே போட்டாச்சு. ஓகே ஆண்டவரே, தேங்க்யூ ஆண்டவரே, இனி பாவம் செய்யாத. பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இப்படி இருக்க அமலேக்கியன் வந்து பலவீனரை வெட்டினான். இங்கே பலவீனர் என்று அல்லது பலவீனப்பட்டவர்கள் யார்? அதே யாத்திராகமம் 17வது அதிகாரத்திலே
அவர்களுக்கு தண்ணீர் இல்லை என்ற உடனே 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு தண்ணீர் தர வேண்டும். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? ரெவிதீமிலே வந்ததும் இளைப்பாறல, வந்ததும் தண்ணிக்காக சண்டை போடுறாங்க. கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள். நல்ல கவனமா கேளுங்க. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டிலே சோதனை காலத்திலே பிசாசானவன் இயேசுவை தேவாலயத்தின் மேலே கொண்டு போய் நிறுத்தி அவரை தள்ள வைக்க பார்த்தான். எப்படி தள்ள வைக்க பார்த்தான் தெரியுமா? தேவனை பரீட்சை பார்க்க வைத்து, பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி இருக்குல்ல, நீங்க குதிங்க. அந்த இடத்தில் அவர் குதிச்சிருந்தா தேவனை பரீட்சை, பிதாவை பரீட்சை பார்த்திருப்பார். அவர் அதற்கு இடம் கொடுக்கல. தேவனை பரீட்சை பார்க்கிறோம் என்றாலே நாம் பலவீனப்படுகிறோம் என்று அர்த்தம். நம்முடைய பலவீனத்தை பிசாசானவன் பயன்படுத்துவான். அதுவரை இவங்களை அட்டாக் பண்ணவே முடியலையே. ஏன்னா எகிப்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தின நுகத்திலே வெளியே வந்தா ஈஸியா பிடிக்கலாம். ஆனா இவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஏனென்றால் தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் வல்லமை அது. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற, எப்படி எழுதி இருக்கிறது பாத்தீங்களா? பலவீனப்பட்டவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவனை பலவீனப்படுத்தணும். அதுக்கு என்ன வழி? ஆண்டவருக்கு எதிராக பேச வச்சிருவோம். ஏன் இங்க சாகிறதுக்கா எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்க? ஏன் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்க? பேசி 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 கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்புகள், கர்த்தருக்கு விரோதமான நினைவுகள், கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகள், இது ஜனங்களை பலவீனப்படுத்தினது. இந்த பலவீனத்தை பயன்படுத்தி அமலேக்கியன் வந்து வெட்டினான். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மை தேவன் சும்மா அழைச்சிட்டு வரல, கிரயம் கொடுத்து அழைத்து வந்திருக்கிறார். அழைத்தவருக்கு தெரியும் எப்படி நடத்தணும், எங்க நடத்தணும், எப்படி என்ன எது செய்யணும், எல்லாமே அவருக்கு தெரியும். அழகான ஒரு பாட்டுலவா நம்ம ஆராதனையில பாடினது, அழைத்தவர் உன்னை மறவார். ஹல்லேலூயா. நான் சும்மா வந்து சேரல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். இந்த தெளிவும் இந்த நிச்சயம் நமக்கு தேவை. நாம் புறப்படும் போதே நம்மளை வெளியே விட்டு பார்வனால இருக்க முடியல. பாத்தீங்களா? ஏனென்றால் அடுத்தடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கிறது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நான், இது வந்து சாத்தானுக்கு பொறுக்கல்ல, தாங்க முடியல. நான் இருந்து அனுபவிக்க வேண்டிய இடத்துல இந்த மண்ணான மனுஷன் போய் உட்கார போறானா? ஹல்லேலூயா. அவனால் அதை அங்கீகரிக்க முடியவில்லை. எனவே என்ன செய்கிறான்? அவனை பலவீனப்படுத்தி அவனை மேற்கொள். நல்ல கவனிங்க. பலவீனப்பட்டவனை வெட்டினான், பலமுள்ளவனை தொடல. ஏன்னா அவனுக்கு தெரியும். நம்ம எப்போ வீக்காவோன்னு அமலேக்கியன் பார்த்துட்டு இருக்கிறான். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும். நான் எப்போ என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாம வீக் ஆகிறனோ அந்த இடத்துல சத்துருவின் கை ஓங்கும். அது நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் சூறை செடிக்கு கீழே படுத்திருந்த எலியாவை கர்த்தர் எப்படி தூதனை அனுப்பி எப்படி எழுப்பினாரா? காகத்தை அனுப்பி கொத்தி எழுப்பல, தூதனை அனுப்பி தட்டி எழுப்பினார். காகத்தை வச்சு கொத்துனா காகத்தை விரட்டலாம், தூதனை விரட்ட முடியுமா? நிக்காத, கிளம்பு கிளம்பு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இன்னொரு முக்கியமான காரியம், ஏன் ரெவிதீமிலே அமலேக்கியன் வருகிறான் என்றால், இந்த ரெவிதீம் என்பது எகிப்துக்கும் சீனாய்க்கும் நடுவான பகுதி.
இந்த ரெவிதீமில் இருந்து இவர்கள் அடுத்து எங்கே போகிறார்களா? 19வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ரெவிதீமில் இருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்துக்கு சேர்ந்து அந்த வனாந்திரத்தில் பாளையம் இறங்கி இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். அந்த மலைதான் சீனாய் மலை. எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் ரெவிதீமில் வந்தது. அமலேக்கன் வருகிறான். ஏன்னா அமலேக்கனுக்கு தெரியும் இவன் அடுத்து எங்க போறான், சீனாய்க்கு போறான். சீனாயில என்ன அங்க ஸ்பெஷல், அங்க என்ன இருக்கிறது? அங்க 12 பேரிச்ச மரம் இருக்கிறதா? இல்ல. அங்க நீரூற்று இருக்கிறதா? இல்ல. அப்படி என்றால் அங்க என்ன இருக்கிறது? அங்க ஏன் போக விடாதபடிக்கு அமலேக்கன் தடுக்கிறானா? அங்கதான் இந்த பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனம் ரெவிதீமை தாண்டி அடுத்து எங்க போக போறாங்க? சீனாக்கு போக போறாங்க. பிரமாணத்துக்குள்ள போக போறாங்க. இந்த பிரமாணத்துக்குள்ள இவன் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ரெவிதீமில வந்து பிளாக் பண்றான் அமலேக்கியன். எகிப்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை அமலேக்கியன் எங்க போக விட மாட்டான் தெரியுமா? பிரமாணத்துக்குள்ள போக விட மாட்டான். என்னால வசனத்தின்படி நடக்க முடியல, இந்த வசனத்துக்குள்ள என்னால டிராவல் பண்ண முடியலன்னா என் வாழ்க்கையில அமலேக்கியனின் கை ஓங்கி இருக்கிறது. என் வாழ்க்கையில் அமலேக்கியனின் கை ஓங்கி இருக்க மட்டும் என்னால இந்த வசனத்தை வாசிக்க முடியும், இந்த வசனத்தை சுவாசிக்க முடியாது. என்னால் இந்த வசனத்தை வாசிக்க முடியும், இந்த வசனத்தை நேசிக்க முடியாது. இந்த பைபிளை என்னால கையில் எடுக்க முடியும், ஆனா இந்த வசனத்தை என்னால கை கொள்ள முடியாது. அவன் பலவீனப்படுத்தி வெட்டுறான். வெட்டப்பட்டவனுக்கு சீனாய்க்கு போக முடியல. அமலேக்கியனால ரெவிதீமில வெட்டப்பட்டவனுக்கு சீனாய்க்கு போக முடியல. அவனால் இந்த பிரமாணத்துக்கு உட்பட முடியல. ஏன்? வசனத்துக்கு நமக்கும் தூரமான நிலை. வசனத்துக்கு உட்பட்டால் எல்லாம் நமக்கு எளிதாகி விடும் என்பதை சத்துரு அறிந்திருக்கிறார். மீட்கப்பட்ட ஜனத்தை தேவன் பிரமாணத்துக்கு உட்படுத்துகிறார். கேட்ட பிரமாணம் என்று அது மோசையின் மூலமாய் தானே கொடுக்கப்பட்டது? இல்ல, அதற்கு முன்னாகவே பேசப்பட்டது. கர்த்தர் ஈசாக்கோடு பேசும்போது என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். இங்க எங்கெங்க பிரமாணம் கொடுத்தார் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு? சிம்பிளா சொல்லணும், நல்ல கவனமா கேளுங்க. உறவு இருக்கிற இடத்துல பிரமாணம் உண்டு. உறவு இருக்கிற மோசை மூலமா எழுதி கொடுத்தார். ஆபிரகாம் எழுதி கொடுக்கல, ஆனா பிரமாணம் உண்டு. உறவு புரியும்படி சொல்லணும்னா, புருஷ மனைவிக்கு இடையே இருக்கிற உறவின் பிரமாணம் எழுதி வீட்டில் தொங்க விட்டுருக்கிறோமா? இல்ல. அது எங்க வீட்டில் ஒரு பிரமாணம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் பைக்ல ஏறி போக முடியுமா? அப்படி ஒண்ணும் சொல்லி சட்டம் ஒண்ணும் எங்களுக்கு அப்படி இல்ல. போக முடியுமா? எவ்வளவு நேசம் அங்க இருக்கு ரெண்டு பேருக்குள்ள, எவ்வளவு பாசம் இருக்கிறது, எவ்வளவு ஃப்ரீடம் இருக்கிறது. அதுக்காக இன்னொருத்தங்க பைக்ல ஏறி போக முடியுமா? அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு பிரமாணம் இருக்கு. நீ என் பிள்ளை, அதனால எனக்கு கீழ்ப்படியணும். அப்படி எந்த பெற்றராவது வீட்டில் எழுதி ஒட்டி வச்சிருக்கிறீங்களா? இல்ல. அப்ப பிள்ளைங்க கீழ்ப்படியலன்னா கோபம் வருதா? பிள்ளைன்னு என்ன ஆகணும்? அதுக்கு எழுத்து வேண்டாம், அது ஒரு பிரமாணம். உறவு இருக்கிற இடத்துல பிரமாணம் உண்டு. உறவு இருக்கிற இடத்துல என் ஆண்டவர் என்னை அழைத்தது கூட்டம் சேர்ப்பதற்கல்ல, அவருடைய உறவுக்குள்ளே கொண்டு வருவதற்காக. நல்ல கரங்களை தட்டி ஆமே. உறவு இருக்கிற இடத்துல பிரமாணம் உண்டு. ஹல்லேலூயா. உறவு இருக்கிற இடத்துல உதவாத என்னில் நீர் நீங்க இல்லாத என் பொழுது உதவாத என்னில் நீர் கைகளை உயர்த்தி நீங்க என் பொழுது விடியாதே, நீங்க பொழுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்டவரே நான் வலது புறம் சாயும் போதும் கொட்டுறீங்க, இங்க சாஞ்சாலும் கொட்டுறீங்க? ஏன்னா நீ என் உறவுக்குள்ள இருக்கிற.
நீங்க எப்படி வாழ்ந்தாலும் வாழுங்கன்னு சொல்லி ஆண்டவர் விட்டுட்டாருன்னா ரொம்ப டேஞ்சர். ஆமென். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எபிரேயர் 12 தானே அது ஒரு வார்த்தை இருக்கிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 6 முதல் வாசியுங்கள். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? 8வது வசனம். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் பேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இந்த எல்லாரும்ங்கிற லிஸ்ட்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு 11வது அதிகாரத்தை பார்த்துருங்க. இந்த 12வது அதிகாரம் என்பது 11இன் தொடர்ச்சி. அவங்களுக்கு கிடைக்காத சிட்சையா உனக்கு தந்துட்டேன். அவங்களுக்கு சிட்சை கிடைத்தது. ஏன்? அவர் புத்திரரா எண்ணி நடத்துறார். எனக்கு எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் வேணும். ஆனா எது வேண்டான்னா பிரமாணம் வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சீனாயின் அனுபவம் இல்லாமல் கானான் கிடையாது. சீனாயின் அனுபவம் இல்லாமல் கானான் கிடையாது. இவன் பிரமாணத்துக்குள்ள போயிடக்கூடாது, வசனத்தின்படி வாழ்ந்துடக்கூடாது. அமலேக்கின் கை ஓங்கிறோம். ஒரு தேவ பிள்ளை பலப்படணும். என்னால பைபிள் படிக்க முடியலையா, எனக்கு அடுத்த டார்கெட்டே அதை தான் இருக்கணும். என்னால பைபிள் ரெகுலரா படிக்க என்னுடைய அடுத்த உன்னுடைய ஏமனை எனக்கு பைபிள் படிக்கணும். என்னால வசனத்தை கை கொள்ள முடியலையா, நான் போராடணும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டில் பாதிக்கும் அதிகமான புத்தகங்களை எழுத ஆவியானவரால் பயன்படுத்தப்பட்ட பவுல் எந்தெந்த இடத்துல போய் பவுல் சபையை ஸ்தாபித்தான், அது எல்லாமே பெரிய ஸ்தாபனமாய் மாற்றப்பட்டது. பவுல் செய்த ஊழியங்கள் என்பது கொஞ்சமல்ல. பவுல் பட்ட ஊழியத்தில் பட்ட பாடுகளும் கொஞ்சமல்ல. அது நடுவில் தன் ஓட்டத்தை குறித்து எப்படி சொல்லுகிறார் என்றால், நல்ல போராட்டத்தை. விசுவாச ஓட்டம் என்பது அது போராட்டம். நான் ஜெயிக்கணும், அமலேக்கினை ஜெயிக்கணும். நான் பலவீனப்பட்டால் என்னை எங்க போக விட மாட்டான் தெரியுமா? இந்த சீனாய்க்குள்ள போக விட மாட்டான். பலவீனரை வெட்டினான். பைபிளை தொட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? எத்தனை பேர் என்னை காலையில பைபிளை தேடி தூசியை தட்டி எடுத்துட்டு வந்தீங்க? நாம் சொல்லுகிற ரீசன் எல்லாம் ரீசன் அல்ல. இது அமலேக்கியனுடைய வேலை. ஹல்லேலூயா. இது ஹீப்ரூல இருக்கு, தமிழ்ல தானே இருக்கு, நமக்கு தெரிஞ்ச தமிழ்ல தானே இருக்கு. ஆமென். தமிழ்லையும் கொடுந்தமிழ் இருக்கிறது. ஸ்கூல்ல படிப்போம், இன்னைக்கு வரைக்கும் புரியல. ஆனா எழுதுனா மார்க் இருந்து எழுதி இல்ல, அப்படியா இருக்கு. அவன் பயப்படாதேங்கிறத பயப்படாதுன்னு தானே சொல்றாரு. மகனேன்னு கூப்பிடு, மகனேன்னு தானே கூப்பிடுறாரு. ஏன்? இது உனக்கு லகுப்பா, லகு. ஆனா முடியலையா ஆண்டவரே, நீ போராடு, போராடு, நீ சீனாய்க்குள்ள வா. ஏன் ஆண்டவரே நான் சீனாய்க்குள்ள வரணும்? லேவியராகமம் 20வது அதிகாரம் 22 முதல் நீங்கள் வாசிக்க கேட்பீர்களே. ஆனால் ஆகையால் குடியிருப்பதற்காக நான் உங்களை நீங்கள் குடியிருப்பதற்காக, நல்ல கவனமாக கேளுங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தான் சொல்லுகிறார். நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்களின் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு நடவுங்கள். நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன். பிரமாணத்துக்குள்ள ஏன் ஆண்டவர் என்ன கொண்டு வருகிறார் என்றால், வாக்குத்தத்தத்தை நான் நெடுநாளாய் அனுபவிக்க இதுக்குள்ள வரணும். இல்லை என்றால் நான் போன ஸ்பீடிலேயே வெளியே வந்துடுவேன். ஏனென்றால் அந்த தேசம் என்னை என்ன செய்து விடுமா? கக்கி போடணும், என்ன வாந்தி பண்ணி போட்டுரும்.
வாந்தி எப்போ வரும்? எது நமக்குள்ள செட் ஆகலையோ அதுதான் வாந்தியா வரும். வாக்கு தத்தத்துக்கு செட் ஆகாதவங்களெல்லாம் வாக்கு தத்தம் கக்கி போட்டது. என்னை ஏன் இந்த பிரமாணத்துக்கு உட்படுத்துகிறார்? எனக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினது பார்த்துட்டு போவதற்கானதல்ல, பார்த்து நெடுநாளாய் அனுபவிப்பதற்கு ஏதுவானது. அது மாத்திரமல்ல, 24வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று நான் வாசிக்கிறேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. 26வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அப்போ தேவனுக்கேற்ற பரிசுத்தவான்களா இருக்கணும். யார் தேவனுடையவர்கள் தெரியுமா? தேவனுக்கேற்ற பரிசுத்தவான்களா இருக்கிறவர்கள். நல்ல கவனிங்க, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க பிரமாணம் தேவையில்லை. தேவன் ஒரு காற்றை அனுப்பினாலே போதும். ஆனால் தேவனுக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க தேவன் கொடுத்த இந்த பிரமாணம் அவசியம். காடைய வர வைக்கவும் சமுத்திரத்தை பிளக்கவும் இதுக்கு பிரமாணம் தேவையில்லை. இது தேவ இரக்கத்துல தேவ கிருபையில நடக்கிறது. ஆனா பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்க இந்த வேதம் அவசியம். வேதத்தை விரும்பாதவர்கள் பரிசுத்தத்தை விரும்பவில்லை, பரிசுத்தத்தை விரும்பாதவர்கள் பரிசுத்தரை விரும்பவில்லை. பரிசுத்தரை விரும்பாதவர்களுக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன வேலை? ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம். அது பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்தரங்க வாசம் பண்ணுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால நாம் அறிந்து கொண்டோம் தேவன் அன்பானவர். தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அதனால் அறிந்து கொண்டோம் தேவன் நல்லவர். தேவன் வல்லமையானவைகளை எளிதாய் செய்கிறவர். எனவே நாம் அறிந்து கொண்டோம் தேவன் வல்லமை உள்ளவர். தேவன் அன்பானவர் என சொல்லி புகழுகிறோம். தேவன் நல்லவர் என்று பாடுகிறோம். தேவன் வல்லவர் என்று சொல்லுகிறோம். ஆனா பல நேரத்தில் நாம் ஒன்றை மறக்கிறோம். நம் தேவனை போல பரிசுத்தம் உள்ள தேவன் வேறு ஒருவரும் கிடையாது. அவர் பரிசுத்தர். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற நான் அக்செப்ட் பண்ணணும். எனக்கு ஓகே ஆகணும். நான் கண்ணாடியை பார்த்து நான் ஓகே சொல்லக்கூடாது. நான் என்னை பார்த்து ஓகே சொல்லக்கூடாது. ஏதேன் தோட்டத்தில் அப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி ஓகே சொன்னாங்க. தேவ மகிமை அற்றவர்களாகி தாங்கள் நிர்வாணிகள் என அறிந்தும் அத்தி இலைகளால் ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு ஆதாம் ஏவாளை பார்த்து ஓகேவா? ஓகே சார். மேடம் கேட்கிறாங்க எனக்கு எப்படி? சூப்பர். ரெண்டு பேரும் மாறி மாறி ஆதாமுக்கு இப்பொழுது ஏவாளுக்கு முன்பாக நிற்க முடிகிறது, ஏவாளுக்கு ஆதாமுக்கு முன்பாக நிற்க முடிகிறது. ஆனால் தேவன் வந்தபோது ரெண்டு பேருக்குமே நிற்க முடியவில்லை. காரணம் அவர் பரிசுத்தர். என் நீதியை வச்சு உங்க முன்னாடி நான் நின்றுவேன், உங்க நீதியை வச்சு என் முன்னாடி நிக்கலாம். ஆனால் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை தரிசிக்க போகிறோம் முகமுகமாக. இன்ப இயேசு ராஜாவை நாம பார்க்க போறோம் முகமுகமாக. அதற்காக தேவன் என்ன செய்கிறார்? இந்த பிரமாணத்துக்கு உட்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கானான், எழுத்தின்படியான கானானுக்கல்ல நம்ம போகிறது, பரம கானான். அங்க என்ன இருக்கிறது? பொற்தள வீதி இருக்கிறது, இருக்கட்டும். அங்கே நல்ல நதி இருக்கட்டும், ஜீவ விருட்சம் எல்லாம் இருக்கட்டும். அதுக்கு மேல அங்க ஒருவர் இருக்கிறார், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், சத்தமா சேனைகளின் கர்த்தர்
பரிசுத்தர் glory சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஆமென் பரிசுத்தர் பரிசுத்தர் ரிமமரோஷரே பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் worship சேனைகளின் சேலபகலபலப பரிசுத்தர் சேலம்ரோச்சனலரே சேனைகளின் கரங்களை உயர்த்தி சத்தமாய் பரிசுத்தர் holy 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 is the Lord சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே glory பரிசுத்தர் பரிசுத்தரே ஆமென் சீனாய்க்குள் போக விடாதபடிக்கு அமலேக்கியன் வருவான் தேவப்புள்ள மேற்கொள்ளணும் அங்க போன பிரமாணத்துக்கு உட்பட்டான அவனை நெருங்க முடியாது மோசே சீனாய் மலையில் எப்படி போவார் வெறுமையா போனான் வரும்போது எப்படி வருவான் வார்த்தையோடு வருவான் வெறுமையா போவான் வார்த்தையோடு வருவான் வெறுமையா போவான் வார்த்தையோடு வருவான் ஹalleluya ஹalleluya வார்த்தையோடு வருகிறவனுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் நல்ல கரங்களை சட்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் glory சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஆமென் சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் ஆமென் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே இரண்டாவதாக அப்ப இந்த பிரமாணத்துக்கிட்ட போகணும்னு நினைக்கும் போது அமலேக்கியம் வர்றான் முதல்ல. இரண்டாவதாக ஆமென் என்னாகும் 13வது அதிகாரத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருவரையா தெரிந்தெடுத்து மோசே கானானை போய் பார்த்துட்டு வர சொல்றோம். ஏன்னா அடுத்து சுதந்திரிக்க போறோம். கானானுக்கு பக்கத்துல வந்துட்டோம். அது போய் பாருங்க, அது உண்மையிலே பாலும் தேனும் ஓடுற தேசம் தானா, எல்லாம் போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பும்போது இவங்க போய் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்து மோசைக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க? 27வது வசனம் என்னாகமம் 13:27. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். நாங்க போயிட்டு வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது உண்மைதான். தேவன் சும்மா சொல்ல மாட்டார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. சத்தம் ஆமென் சொல்லுங்க. தேவன் எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணியும் சொல்ல மாட்டார். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஓடுகிற தேசம் தேசம் தான். ஆமென். நம்ம என்ன இதுவரை பார்க்கல, இவங்க இதுவரை பார்க்கல. இவங்க கேட்டு 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 ஆபிரகாம் பார்த்தாச்சு, ஈசாக்கு பார்த்தாச்சு, யாக்கோபு பார்த்தாச்சு. இந்த 4ஆம் தலைமுறை பார்க்கல. கேட்டாச்சு, கேட்ட கேட்டு 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 வராங்க. கிட்ட வந்து உண்மைதான் மோசே சொல்றார், எதுக்கும் போய் பார்த்துட்டு இல்லைன்னா இந்த மக்கள் நம்மை ஆமென் பார்த்துட்டு வந்தா மோசைக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. மோசஸ் உண்மைதான், அது பாலும் தேனும் ஓடுற தேசம்தான் சொல்லிட்டு 28வது வசனத்துல ஆனாலும் அந்த தேசத்துல குடியிருக்கிற ஜனங்கள் 29வது வசனத்தை வாசிங்க. அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். அங்க இருக்கிறாங்க. அது பக்கத்துல, அதன் தெற்கு பக்கத்துல யார் இருக்கிறா? அமலேக்கியன் இருக்கிறான். இதுல 2 விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் பின்வாங்குகிற கூட்டத்தார். எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. 14வது அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி போவோம். இன்னொரு கூட்டத்தார், சின்ன கூட்டத்தார், யோசுவா, காலேப் போன்றவர்கள். இவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் 24வது வசனத்துல, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும். பின்பற்றுகிற கூட்டம் இருக்கிறது, பின்வாங்குகிற கூட்டம் இருக்கிறது. பின்வாங்குகிற கூட்டத்துக்கு அமலேக்கியனை எதிர்கொள்வது என்பது கடினமானது. எனவே அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், அதை உடனே சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம், எளிதாய் ஜெயிக்கலாம். பின்வாங்குகிறவனுக்கு வாக்குத்தத்தம் மிகவும் கடினம்.
அமலேக்கியன் அவனுக்கு பெரிய சவாலா இருப்பான். அவனை பின்வாங்குகிறவனுக்கு மேற்கொள்ள முடியாது. ஆனால் பின்பற்றுகிறவன் சொல்வான், ஈஸியா எந்த பாதையையும் தாண்டிடுவே. எந்த பாதையா, எந்த சூழ்நிலையும். இதான் பின்பற்றுகிறவனுடைய நம்பிக்கை. உங்க கரம் இருக்க பயம் இல்லை. இப்ப எங்க நிக்கிறான் தெரியுமா? அமலேக்கியன் கர்த்தர் ஆயத்தம் பண்ணின வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரிக்க போறான் வரும்போது அங்க வந்து நிக்கிறான். பாளையம், அங்க பாளையம் போட்டு அங்க நிக்கிறான் அமலேக்கியன். இவன் பிரச்சனை ரெவிதீம்ல முடியும்னு பார்த்தா எல்லாம் கிட்ட வர நெருங்குறோம். சில சொல்லுவாங்க, இந்த மேனேஜர் இருக்கிறது வரைக்கும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காது, இந்த மேனேஜர் இருக்கிறது வரைக்கும் எனக்கு சம்பள உயர்வு. நம்ம உடனே ஆண்டவரே மேனேஜரை மாத்தும். இல்ல, என்ன மாத்துங்க ஆண்டவரே? பின்வாங்குகிற மனநிலையிலிருந்து பின்பற்றுகிறவனா என மாற்றுங்க ஆண்டவரே. பின்வாங்குகிறவனுக்கு அமலேக்கியன் பெரும் சவாலா இருப்பான், பின்பற்றுகிறவனுக்கு எளிதான். இந்த அமலேக்கியன் அங்கு காணப்பட்டான். இந்த சத்ருவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பெலிஸ்தியன் கோலியாத். கோலியாத் நீங்க அவன் வேற ஒண்ணுமே, அவன் ஏதாவது யாரையாவது அடிச்சானா? கோலியாத் இல்ல, காலையும் மாலையும் ஈட்டியோட வந்து இப்படி நிற்பாரு. அப்புறம் தங்கள் தேவர்களுடைய நாமங்களை சொல்லுவோம். 5 தேவர்களுடைய நாமத்தை சொல்லுவோம். யோசுவா 13:3 பெலிஸ்தியருடைய தேவர்களுடைய நாமங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா 13:3 காசா, அஸ்தோத், அஸ்கலோன், எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தியருடைய 5 அதிபதிகள். இந்த 5 நாமத்தை சொல்லுவான். காசா, அஸ்தோத், அஸ்கலோன். காலையும் மாலையும் நாமம் சொல்றான். பெலிஸ்தியர் 40 நாள் வந்து காலையும் மாலையும் நாமம் சொல்றான். ஆனா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற இஸ்ரவேலின் சேனை அவருடைய நாமத்தை ஒரு விசை கூட உச்சரிக்கவில்லை. பரிதாபம். தேவன் அல்லாத, எதுவும் செய்ய இயலாத தேவர்களின் நாமங்களை பெலிஸ்தியன் காலையும் மாலையும் சொல்லுகிறான். தாவீது வந்தபோது தங்கள் தேவர்களுடைய நாமங்களை சொல்லி அவனை சபித்தான். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற சபை இன்னைக்கு அவர் நாமத்தை உச்சரிக்கல. கர்த்தர் சொன்னார் அல்லவா, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமம் சொல்லிட்டு இருக்கிறான். நாமம் சொல்லி பெலிஸ்தியன் வந்து நாமம் சொல்லிட்டு இருக்கிறான். காலையில நாமம் சொல்றான், மாலையில நாமம் சொல்றான். இஸ்ரவேல் ஜனங்களும் காலைல டிப்டாப்பா வந்து அவங்க சொல்றத கேட்டுட்டு ஆனா அவருடைய நாமத்தில் அடைக்கலம் புகுந்த தாவீது உள்ள என்றாகிறான் பாருங்க. உள்ள என்றாகும் போது அவன் தங்கள் தேவர்களின் நாமத்தை சொல்லும் போது இவன் தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் புறப்படுகிறான். தங்கள் தேவர்கள் 5 தேவர்களுடைய நாமங்களை பெலிஸ்தியன் சொல்றான். காசான்னு சொல்லும் போது குனிஞ்சி தாவீது ஒரு கல் எடுக்கிறான். அஸ்தோத்னு சொல்லும் போது 2வது கல் எடுக்கிறான். அஸ்கலோன் சொல்லும் போது 3வது கல் எடுக்கிறான். காத்துன்னு சொல்லும் போது 4வது கல் எடுக்கிறான். கோலியாத்துக்கு தலைக்கு ஏறுது. எக்ரோன் சொல்லும் போது 5வது கல் கேட்கிறான். நான் என்ன நாயா? கரெக்ட். உன் தேவர்கள் உனக்கு பெருசா இருக்கலாம், ஆனா என் தேவனுக்கு முன்பதாக, என் தேவனுக்கு முன்பாக என் தேவன் பெரியவர் சொல்லுகிறவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. சும்மா இருக்க முடியாது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளவுதான். கோலியாத்து விழுந்துட்டான். கோலியாத்து வந்து வேற ஒண்ணும் செய்யல. கோலியாத்து என்ன ஏதாவது செய்யணும்னா அவர் அனுமதிக்கணும். 40 நாள் வந்து நின்னான ஒருவன் தொட்டான கோலியாத் இல்ல. இந்த ஜனங்க பயந்தாங்க. இதை பயன்படுத்தி இருக்கலாமே. அந்த இடத்துல தேவன் அலோவ் பண்ணல. சத்துரு என்னிலும் பலவானா இருந்தாலும் என் தலையில இருந்து ஒரு முடி விழணும்னா அவர் டிசைட் பண்ணணும், அவர் தீர்மானிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பின்வாங்கின உங்கள்கிட்ட மோசே சொல்றார், நீங்க இனி போகாதீங்க. 14வது அதிகாரம்
அதனுடைய 41வது வசனம். எண்ணாகமம். அவர்கள் மோசே அவர்களை நோக்கி, நீங்க போகாதீங்க, அது உங்களுக்கு வாய்க்காது, என கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்க மாட்டார். ஆனாலும் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா துணிந்து போனார்கள். 44 பாருங்க. ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. நல்லா கவனிச்சிங்களா? எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்றோமோ அந்த இடத்துல உக்காந்துடணும். பயணம் போயிட்டே இருக்குது, கானான் பக்கத்துல வந்தாச்சு, இப்ப அங்க ஒரு சின்ன சலசலப்பு வருது. மோசே உட்காந்துட்டார். எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் கூட வருவாரா இதை அறிய. இந்த மோசே தான் ஆண்டவர் சமூகத்தில் பேசும்போது, உங்க சமூகம் எங்க கூட வராம இருந்திருந்தா எங்களை இங்கிருந்து கொண்டு போயிடாதீங்க. நம்ம எதை நோக்கி பயணித்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? நெடுநாளாய் அனுபவிக்கிற சுதந்திரத்தை நோக்கி. நம்முடைய ஓட்டத்தில் சின்ன தடுமாற்றங்கள் சலசலப்பு வரும்போது அங்க உட்கார்ந்துடணும். உடன்படிக்கை பெட்டியும் மோசையும் பாளையத்தை விட்டு, பிரச்சனை எங்க இருக்குதோ அங்க மோசை இருந்துருவார். அங்க பாலும் ஓடட்டும் தேனை ஓடட்டும், எனக்கு பிரச்சனை. ஆனா கூட வந்து பின்வாங்குறவங்களுக்கு பிரச்சனை முக்கியம் இல்லை, அவங்களுக்கு வாக்குத்தத்தம் தான் முக்கியம். போனாங்க. அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அமலேக்கியர் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும். அமலேக்கியன் யாரை மேற்கொள்ளுவான் தெரியுமா? பின்வாங்குகிறவன். அமலேக்கியன் யாரை மேற்கொள்ளுவான் தெரியுமா? பலவீனன். இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் தடுமாட்டம் வருது. நல்லா போயிட்டு இருந்தேன் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், கொஞ்சம் ஆட்டம் காணுது. ஆட்டம் காணுதுனாலே உட்காந்துடணும். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவனுக்கு நல்லா போயிட்டு 13வது அதிகாரம் நல்லா போயிட்டு இருந்து அப்படியே ஒரு சலசலப்பு உட்காந்துட்டாரு மோசே. வெயிட் பண்ணி போலாம். அதனாலதான் நமக்கு நியமிக்க ஓட்டத்தை பொறுமையோடு பின்வாங்குகிறவனை அமலேக்கியன் எளிதாய் முறியடிப்பான். ஏனென்றால் அவனுடைய கர்த்தர் அவனோடு இல்லை. பின்பற்றுகிறவனை அமலேக்கியனால் தொட முடியாது. ஏனென்றால் வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நான் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி குயிக்கா முடிக்கிறேன், டைம் ஆயிட்டு. எங்க அமலேக்கியன் வருவான்? 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருவதற்கு உள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரி. அமலேக்கியன் எப்பொழுது வருவான் தெரியுமா? தாவீது இல்லாத தருணம். அமலேக்கியன் தாவீது இருக்கிறது வரைக்கும் தொட முடியாது. அழைக்கப்பட்டவன், தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவ சமூகத்திலே தரித்திருக்கிறவன் இந்த குடும்பத்தில் இருக்கிறது வரைக்கும் அமலேக்கியனால தொட முடியாது. அவன் இல்லாத தருணத்தை அமலேக்கியன் பார்த்துட்டு இருக்கிறான். எனவேதான் அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும், அமலேக்கியன் பார்த்துட்டே இருக்கிறான். தாவீது வருவதற்குள்ளே அமலேக்கியன் வந்து விழுந்துட்டான். ஆதியாகமம் 26வது அதிகாரம், ஆதியாகமம் 26வது அதிகாரம் 18வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின், இந்த வார்த்தை ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளும் ஆகிய துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு அவைகளுக்கு பேரிட்டான். இங்கே ஆபிரகாம் தோண்டின துறவை பெலிஸ்தியர் எப்பொழுது தூர்த்து போட்டார்கள் தெரியுமா? ஆபிரகாம் மரித்த பிறகு. என்னதின் அர்த்தம்? ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் பெலிஸ்தியனுக்கு உள்ள என்றாக முடியல. ஒரு குடும்பத்தில் உத்தரவாதம் எடுக்கிற சகோதரனும் உத்தரவாதம் எடுக்கிற சகோதரியும் வாழ்ந்திருப்பது முக்கியம்.
நல்ல சம்பாதிக்கிறவங்க ஒரு குடும்பத்தில் இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் அது எவ்வளவு சந்தோஷமோ அதை விட ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யார் தெரியுமா? குடும்பத்துக்காக தேவ சமூகத்தில் உத்தரவாதம் எடுக்கிறவங்க, குடும்பத்துக்காக தேவ சமூகத்தில் உபவாசிக்கிறவங்க. நீங்க அவங்கள பாருங்க, அவங்க ரொம்ப அழகாலாம் இருக்க மாட்டாங்க, அழகா இருந்தவங்க. ஆனால் அவங்கள பார்த்தாலே சரீரம் பலவீனப்பட்டிருக்கும். எல்லா ஃபேமிலி எல்லாரும் தூங்கும் போது அவங்க ராத்திரி இருந்து போராடிட்டு இருப்பாங்க. இரவு பகல தேவ சமூகத்தில் உத்தரவாதம் எடுப்பாங்க. அவங்கள தான் சாத்தான் கண்ணி வைப்பான். இவன் இருக்கிறது வரைக்கும் இந்த குடும்பத்தை அழிக்க முடியாது, அதனால இவன் அழியட்டும், இவனை இல்லாம ஆக்குவோம். இதுதான் சத்துருவின் போராட்டம். இது தெரியாம தான் பல நேரத்தில் மோசே எலியாவை போல 11வது எண்ணாகும் 11 மோசே சொல்றார், உங்க கண்ணில் கிருபை கிடைச்சிட்டு நான் என்னை எடுத்துருங்க ஆண்டவரே. எடுக்க முடியாது மோசே. உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு யோசுவா வந்து நிக்கிறது வரைக்கும் நீ வாழ்ந்துதான் ஆகணும். எலியா 1 ராஜாக்கள் 19 சொல்றார், ஆண்டவரே என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல, என்னால தாங்க முடியாது, என்னால சகிக்க முடியல, என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே. முடியாது. உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு எலிசா அந்த இடத்துல வந்து நிக்கிறது வரைக்கும் நீ நின்னுதான் ஆகணும். பவுல் சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 29வது வசனத்தில், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாது கொடிதான ஓநாய்கள் நான் போன பின்பு. எனக்கு பயமா இருக்கு. பவுல் சொல்றார், நான் போயிட்டேன்னா இதுக்குள்ள மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும். அதன் அர்த்தம் என்ன? இந்த பவுல் இருக்கிறது வரைக்கும் இதுக்குள்ள ஒரு ஓநாய் வர பவுல் விட மாட்டான். ஹalleluya. ஜெபிக்கிற தேவ பிள்ளைங்க, அவன் உத்தரவாதம் எடுக்கிறவர்களுடைய அடையாளம் என்ன? அவர்களுக்கு கர்த்தர் பாரப்படுத்திட்டே இருப்பார். புருஷனை குறித்து பாரப்படுத்திட்டு இருப்பார், மனைவியை குறித்து பாரப்படுத்திட்டு இருப்பார், பிள்ளைகளை குறித்து பாரப்படுத்திட்டு இருப்பார். நைட்டு தூங்க விட மாட்டார். அவங்க தான் சத்துருவுக்கு கண்ணி. அவங்களை அழிக்கிறது தான் சத்துருவின் நோக்கம். ஒரு 3 நாள் போயிட்டு வரதுக்குள்ள தாவீது எப்போ இல்லாம போவான், அவன் எப்போ வெளியே போவான். ஏன்? அந்த குடும்பத்தை அழிக்கணும், அந்த குடும்பத்தை இல்லாம ஆக்கணும். உங்க வீட்டில் செபிக்கிற உபவாசிக்கிற இரவு பகல தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு நபர் இருப்பாங்கன்னா சல்யூட் தம். அவங்கள அற்பமா பார்க்காதீங்க. அவங்க ஜெபத்தினால கொடுக்கப்பட்ட கிருபையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமே. அவங்க சம்பாதிக்கல ஒண்ணும், ஆனா உங்க தீபம் அணையாததுக்கு அவர்கள் காரணம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெபிக்கிறாங்களா? சல்யூட் பண்ணுங்க. ஆமே. யோசுவா யுத்தம் பண்ணலாம், ஆனா மோசே கை கீழே விழுந்தா யோசுவா விட்டு. ஹalleluya. ஹalleluya. தாவீது இல்லாத தருணம் அமலேக்கன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் எப்போ சாவான், இவன் எப்பொழுது சாவான். ஆனா கலங்காதீங்க, காலங்கள் அமலேக்கின் கரத்தில் அல்ல, காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி glory glory glory. ஹalleluya ஹalleluya. அமலேக்கனை ஜெயிக்கணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அமலேக்கன் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். ஆமே. எல்லாம் அப்படி எழுந்து நிற்கலாமா? இந்த செய்தி கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரத்தில் நம்ம தொடரலாம். எப்படி அவனை மேற்கொள்ளலாம் என்பதை அடுத்த வாரத்தில். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமே. இந்த பிரமாணத்துக்குள்ள போகலாம் நினைக்கும் போது வந்துருவோம், வாக்கு தத்துவத்துக்குள்ள போகலாம் நினைக்கும் போது வந்துருவோம், நம்ம இல்லாம போகும்போது வந்துருவோம். எத்தனை முறை நினைச்சிருப்போம் இதோட என் கதை முடிஞ்சு. எத்தனை நேரம் அதையும் தாண்டி சகோதரி சகோதரா உங்களை நிக்க வச்சிருக்கிறாருன்னா அந்த அமலுக்கு நீங்க நிக்கிறது வரைக்கும் உள்ள வர முடியாது. அடுத்த கேள்வி கேட்கலாம், அப்ப நான் போயிட்டேன்னா? நீங்க போகும்போது அந்த ஸ்தானத்துல உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு ஆளை கர்த்தர் வைத்து அதை பார்க்க வச்சுட்டு தான், அதை உங்களை பார்க்க வச்சுட்டு தான் என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன். அவர் பலத்தான் என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால். ஓ, நான் எழும்புவேன். அவர் பலத்தான், அவர் பலத்த. உடன்படிக்கை பெட்டி போகல, மோசே போக மாட்டார். ஏன்னா மோசே இதுவரை வாழ்ந்தது தன் பலத்தில் அல்ல, அவர் பலத்தால. அவர் பலத்தில் நான் அமலேக்கியனை ஜெயிக்க போறேன்.
எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில சொல்ல போறீங்க, அவர் பலத்தில், அவர் பலத்தில், அவர் பலத்தில். ஆமென், அவர் பலத்தில். எல்லாரும் இந்த பாடலை விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை. எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya. ஓ என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். நான் எழும்ப செய்திடுவார். ஆமென், என்னை பலப்படுத்தும். தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்தி. இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. கௌரி நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. எல்லாம் நல்ல கையை தட்டி, கை தட்டுறது பாடுறதுல மாய்மால இருக்க கூடாது. உண்மையா ஷேராமா கலரமா ஜீசஸ். அவர் என் வாழ்வை இடிக்கும், என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலம் உள்ளவர். சொல்லுங்க, என் வாழ்வை இடிக்கும், என் வாழ்வை கட்டும் தேவன். ஆமென். சத்துரு இடிக்க எழுதிட்ட காலத்திலும் வேகமா என்னை கட்டுவிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்துரு இடிக்க. ஓ நம்புறவங்க தலைக்கு மேல கையை தட்டி போடுங்க. என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன். இயேசுவின் நாமத்தில் புது பலன் உண்டாகட்டும், புதிய நம்பிக்கை உண்டாகட்டும். அவர் பலத்தான் என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும் குறையவில்லை. ஆமென். அவர் பலன் என்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தால் எழுப்புங்கப்பா, எல்லாரும் எழும்ப பண்ணுங்கப்பா, வாழ்ந்திருக்க பண்ணுங்கப்பா, அமலேக்கு ஜெயிக்க பண்ணுங்கப்பா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு சேரவா கலரா. நான் எழும்புவேன். ஜீசஸ் என்னை எழும்ப பண்ணும். ஜீசஸ் நான் எழும்புவேன். ஆமென். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். ஓ ரமா கலரவதனரே. ஓ ஜீசஸ். சத்துரு என் வாழ்வை இடிக்கும், என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன். இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, செய்யுங்க. ஆமென். Glory. Jesus, Jesus. சத்துரு இடிக்க எடுத்திட்ட நேரத்திலும், சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் உன் வாழ்க்கை வேகமாய் கட்டி எழுப்ப போகிறார். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஆமென். சபையே ஒரே சத்தமாய் என்னை எழுப்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழுப்புவேன். Glory, glory, glory. என்னை எழுப்ப பண்ணும். அவரே எழுப்புவேன். என்னை எழுப்ப பண்ணும், என்னை எழுப்ப பண்ணும். உடராளவரே சந்தரே ஜீசஸ் glory. என்னை எழுப்ப பண்ணும். ஆமென். நான் எழுப்புவேன், நான் எழுப்புவேன், நான் எழுப்புவேன், நான் எழுப்புவேன், நான் எழுப்புவேன். சொல்லுங்க, நான் எழுப்புவேன், நான் எழுப்புவேன். அவர்
எழும்புவேன். நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில சேரபாலாகாவா சேவமரலவா சிவகரவா உடலவலரே சந்தரே ரிமம்ரோ செலரே ரிகரலரியாதரா. Glory, 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 glory. Jesus, Jesus. பலன் பலன் பலன், சேனைக்குள் பாய்கிற பலன், மதிலை தாண்டுகிற பலன், இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே மேற்கொள்ளுகிற பலன், திருப்பிக் கொள்ளுகிற பலன், சுதந்திரிக்கிற பலன். Jesus name, Jesus name, Jesus name, Jesus. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. ஒரு 2 நிமிஷம் 2 கரங்களை உயர்த்து. அவனை மேற்கொண்டேன் என்று என் வாழ்க்கையில் அமலேக்கேன்னு சொல்லக்கூடாது. காத்துக்கொள்ளும் ஆண்டவர், அவனை மேற்கொண்டேன். இந்த பிரமாணத்துக்கு உட்படாதபடி அவனை மேற்கொண்டேன். இந்த கானானுக்குள் பிரவேசிக்க விடாதபடி அவனை மேற்கொண்டேன் என்று எங்க வாழ்க்கையில சத்துரு சொல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவர். நம்புவே இறுதி, நம்புவே 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 ஆமே கடைசியா சொல்லுங்க, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், நம்புவேன், இயேசுவை பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்தீர். எங்களோடு இடைப்பட்டீர், எங்களோடு பேசினீர், உணர்த்தினீர், உடைத்தீர், உருவாக்கினீர். ஆண்டவரே, அமலேக்கியன் எங்களை மேற்கொள்ளக்கூடாது. உங்க பலத்துல நாங்க அமலேக்கியனை மேற்கொள்ளணும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தணும். ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டுல இத வாழ்க்கையில அனுபவிக்க வைங்கப்பா. பிரமாணத்துக்குள்ள வரணும், வாக்கு தத்துவத்துக்குள்ள வரணும். கர்த்தர் எங்களை நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபையும் சமாதானமும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாங்க. மகிமை கனம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.